போன காணொலியில் அந்த ஃப்ராசன் ஷோல்டர் அப்படிங்கிற அந்த மூட்டு ஜவ்வு பிடிப்பு பற்றி பேசியிருந்தோம். அதுக்குண்டான எக்ஸசைஸ், அந்த ஃபிசியோதெரபி எக்ஸசைஸ் பற்றி பேசியிருந்தோம். இப்போ அவங்களே எக்ஸசைஸ் பண்ண சொன்னால் அவங்க ரொம்ப வலி இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ண முடியாது. சும்மா நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் அவங்களால இதுக்கு மேலே கையை தூக்க முடியல அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அந்த வலியை குறைக்கிறதுக்காக அந்த மூட்டு ஜவ்வில் இன்ஜெக்ஷன் இருக்குது. அதில் நிறைய விதமான இன்ஜெக்ஷன் இருக்குது. உதாரணத்துக்கு டெப்போமெட்ரால் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம், ட்ரைகாட் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த பிஆர்பி, பிளேட்டட் ரிச் பிளாஸ்மா இன்ஜெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் நம்ம மூட்டில் போடும்போது அந்த மூட்டு ஜவ் புண்ணு கொஞ்சம் ஆறும். அந்த ஆறும்போது கொஞ்சம் வலி குறையும். அதை வச்சு அவங்க எக்ஸசைஸ் நல்லா ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த இன்ஜெக்ஷன் போட்டு எக்ஸசைஸ் பண்ண சொல்லும்போது சில பேர் எக்ஸசைஸ் சரியாக பண்ணாமல் விட்டுருவாங்க. இப்போ நிறைய பேர் என்கிட்ட காமனாக சொல்கிறது, சார் நான் நிறைய வேலை பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் அப்படிம்பாங்க. ஸோ வேலை பண்ணுறதோட சேர்த்து அந்த தோள்பட்டைக்கு உண்டான அசைவு, அதுக்குண்டான அந்த ஃபிசியோதெரபி எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த எக்ஸசைஸ் நல்லா பண்ணணும். சப்போஸ் கொஞ்சம் பிடிப்பு அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு எக்ஸசைஸ் பண்ணியுமே அந்த பிடிப்பு சக்கரை அதிகமாக இருக்கிறது அது அவ்வளோ சீக்கிரம் சரியாகாது. ஸோ அந்த பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேனிப்புலேஷன் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. அதாவது கை மட்டும் மறுத்து போகிற மாதிரி முழுசாக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டு ஒரே நாளில் சும்மா 2 நிமிஷத்தில் அந்த பிடிப்பை அப்படியே ஃபுல்லாக எடுத்து விட்டுலாம். எடுத்துக்கும் போது நல்லா அந்த சவுண்டு கேட்கும், கிளிக் சவுண்டு கேட்கும். பிடிப்பு எடுத்து விட்டதுக்கப்புறம் கை ஃபுல் மூமெண்ட் வந்துடும். ஃபுல் மூமெண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.